அன்புக்குரியவர்களே, 2 வானங்கள் 3 பூமியை பற்றி பைபிளில் என்னைக்காவது வாசிச்சிருக்கீங்களா? 2 வானங்கள் 3 பூமி இருக்கிறத பற்றி நாங்கள் பைபிளில் என்றைக்கும் வாசித்த மாதிரி ஞாபகம் இல்லையேன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக வாசிச்சிருப்பீங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனம் வாசிச்சிருப்பீங்க. பாருங்கள், நான் வாசிக்கிறேன். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினும் என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு வாசிச்சிருப்போம். அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நம்ம வாசிக்கிறப்ப, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். அடுத்ததாக 13ஆம் வசனம் வாசிக்கிறப்ப, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் அப்படின்னு வாசிக்கிறோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க, முதலாம் உலகத்தை அழிக்கிறப்ப வானங்களை அழிக்கலை, 2வது உலகத்தை அழிக்கிறப்ப வானங்களையும் சேர்த்து அழிக்கிறாரு. முதலாம் உலகம் ஜலத்தினால் அழிக்கிறாரு, 2வது உலகத்தை அக்னியினால் அழிக்கிறாரு. 3வது வானங்கள் உலகம் வானங்களும் பூமியும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதில் நீதி வாசமாக இருக்குது. இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும் அன்புக்குரியவர்களே. இன்னும் கூட பாருங்க, முதலாம் உலகத்தில் பூமியில் ஜனங்கள் பாவம் பண்ணாங்க, அழிச்சார். 2ஆம் உலகத்தில் தெய்வ பக்தி இல்லாதவர்கள் இருக்காங்க, அதனால் அழிக்கிறாரு. ஆனால் வானங்களை ஏன் அழிக்கிறாரு? வானங்களில் என்ன இருந்துச்சு? ஏன் அழிக்கணும்? அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற 3வது பூமியிலையும் 2வது வானங்கள்லையும் யார் இருப்பா? அந்த பூமியில் யார் இருப்பா? வானங்களில் யார் இருப்பா? எப்படிப்பட்ட ஆளுகை இருக்கும்? இதை பற்றியெல்லாம் தேவன் தன்னுடைய வேதாகமத்தில் அநேக இடங்களில் தெளிவாக எழுதியிருக்காருங்க. இது தேவனுக்கு சித்தமானால் வரும் காலங்களில் நாமும் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே.